ஒரு குளத்துல இருந்த ஒரு குட்டி மீனுக்கு நீரை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதோட அம்மா கிட்ட தண்ணீரோட அவசியம் ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க, அந்த தண்ணி எங்க இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் காட்டுங்கன்னு கேக்குது. அதுக்கு அந்த தாய் மீன் சுத்தி இருந்த தண்ணீரை காமிச்சு இதுதான் தண்ணின்னு காமிக்குது. குட்டி மீனுக்கு ஒண்ணுமே புரியல. குட்டி மீன் இந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு அப்பா மீன்கிட்ட போய் இதே கேள்வியை கேட்குது. அப்பாவும் அதே மாதிரி தண்ணீரை காட்ட இந்த அப்பாவுக்கும் ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு தீர்மானிச்சுட்டு அப்புறம் மற்ற மீன்கள்கிட்ட போய் இதே கேள்வியை கேட்டுச்சு. எல்லா மீன்களும் ஒரே பதிலாக தான் சொல்லிச்சு. திருப்தி அடையாத அந்த மீன் யாருக்குமே ஒண்ணுமே தெரியலன்னு தீர்மானிச்சுட்டு கடைசியா உருவத்துல பெருசா இருந்த திமிங்கலத்திட்ட வந்து தண்ணி எங்க இருக்குன்னு காமிங்கன்னு கேட்டுச்சு அந்த குட்டி மீன். உடனே திமிங்கலம் அந்த குட்டி மீனை தன்னோட முதுகுல ஏத்திக்கிட்டு போய் கரையில விட்டுச்சு. கரையில இருந்த குட்டி மீன் தண்ணி இல்லாம உயிருக்கு போராடி துடிச்சிச்சு. அப்போ திமிங்கலம் இதுதான் தண்ணின்னு தண்ணீரை காட்டி திரும்ப குட்டி மீனை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டுச்சு. அப்போதான் குட்டி மீனுக்கு தண்ணீர் தண்ணீராகவே தெரிஞ்சுது. அதுபோலதான் கடவுளும். கடவுளை அனுபவத்தினால நாம உணர முடியும். நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்துல ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு உருவிலும் நிரம்பி இருந்தாலும் பலருக்கும் அவர் தெரிவதே இல்லை. எல்லாரும் கடவுளை தேடிக்கிட்டே இருக்கோம். தனக்கு உள்ளே இருக்கும் கடவுளை யாரும் உணர்றதே கிடையாது.